ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 12th அரியர் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ dg.tn.government.in முதல்ல இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட்லே ஹால் டிக்கெட்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் அரியர் எக்ஸாம் வச்சுருக்கீங்க, இப்போ ரீசெண்டாக வந்து 12th எக்ஸாம் வந்து போச்சு, அதில் நிறைய ரிசல்ட்டாக வந்துருச்சு. ஒரு சில பேர் ஃபெயில் ஆகிட்ருப்பீங்க, நீங்கள் அரியர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, இப்போ ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாங்க. இப்போ அந்த ஆப்ஷனில் போயிட்டு அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணதுக்கான ரிசிப்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் அப்ளிகேஷன் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 2 நம்பர் இருக்குங்க. ஸோ அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பரில் என்ட்ரு பண்ணிக்கலாங்க. ஸோ இல்லை எங்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த பர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கிளிக் பண்ணி அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல உங்களுக்கான இயர் என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் ஐஃபோன் போட்டு உங்களுக்கான மந்த் என்னவோ அதை என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் டே என்ட்ரு பண்ணணும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல டே, மந்த்து, இயர் அந்த மாதிரி என்ட்ரு பண்ணாதீங்க. இயர் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் மந்த்து, அதுக்கப்புறம் டே, இந்த ஃபார்மேட்டில் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு கீழே இருக்க பாருங்கள் டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு டவுன்லோட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிடுங்க. அதாவது HSC செகண்ட் இயர் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் ஜூலை 2026க்கான ஹால் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. இல்லை உங்கள் ஃபோட்டோ, எக்ஸாம் ரோல் நம்பர் என்ன, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டர் நீங்கள் எங்கே போயிட்டு எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அதுக்கான சென்டரை வந்து இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே போயிட்டு தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. குரூப் கோடு என்ன, ஸ்கூல் டைப், உங்கள் நேம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே என்னென்னமான சப்ஜெக்ட் நீங்கள் எழுத போகிறீங்க, ஏன்னா நீங்கள் என்னென்ன பேப்பர் அரியர் வச்சுருக்கீங்களோ அதை மட்டும் தான் எழுத போகிறீங்க. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் அரியர் வச்சுருக்கீங்களோ எல்லாமே கீழே உங்களுக்கு ஷோ ஆகும். எக்ஸாம் என்னைக்கு, என்ன பேப்பர் அரியர் வச்சுருக்கீங்க, என்னைக்கு எக்ஸாம் அதை வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸாம் மட்டும் நீங்கள் போய்ட்டு எழுதுனா போதுமானது. நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த அட்மிட் காரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே ஆகணும். எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதேமாரி எக்ஸாம் ஹாலுக்குள்ளே மொபைல் ஃபோனோ வேறு எதுவுமே அலோடு இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தேர்வர்கள் விடைத்தாள் எக்காரணம் கொண்டும் ஸ்கெட்சு பேனாவோ அல்லது வண்ண பென்சிலோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஹால் டிக்கெட் இப்போதைக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸாம் சென்டர் எங்கே போட்டிருக்காலும் என்றைக்கு போட்டிருக்காலும் அங்கே போயிட்டு எக்ஸாமினேஷன் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாங்க. ஸோ ஹால் டிக்கெட் வந்திருக்கவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்றைக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.